வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான டிஃபன் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்தது பிறகு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கும் பிறகு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா திரும்பவும் நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கினதுக்கு பிறகு இப்போ வந்து இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவல் தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அந்த அவலை வந்து தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு இப்போ வந்து இதை ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. அப்படியே வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம வந்து இந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், கேரட் இதெல்லாம் அது கூட வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ரொம்ப நேரம்லாம் எடுக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ வந்து இலைக்கு வந்து மாற்றிக்கலாம். இலையில மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. தூவி நம்ம வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷும் எதுவுமே தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், சைட் டிஷ் வச்சும் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் தாங்க. சட்டுன்னு செய்யலாம். காலையில் நம்ம ஸ்கூல் போகிற டைமில் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அல்லது வந்து ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இதை வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இதை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கனால டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை முழுசாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.